லோனே வாங்கலைன்னு சொன்னாலும் நீ லோன் வாங்கியிருக்க நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசி மிரட்டுறாங்க. சின்ன அமௌண்ட் நம்ம விட்டுட்டு போயிடலாம், பெரிய அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா. அரசு வங்கி, தனியார் வங்கியில் கடன் வாங்கக்கூடிய நபர்கள் அந்த கடனை செலுத்தவில்லை என்றால் அவளை காவல்துறை கைது செய்யுமா? அடுத்த 10வது நிமிஷத்தில் இவரோட ஃபோட்டோவை ஒரு லேடி ஃபோட்டோவோட மார்க்கிங் பண்ணி அவரோட கான்டாக்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறான். அதே மீறி நீங்கள் இழந்த பணத்தை நீதிமன்றங்கள் மூலமாக நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் முறை வெயிட் பண்ணணும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் மொபைல் ஆப்பில் கடன் வாங்குவதில் உள்ள ஆபத்து குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்தியாவில் இந்த யூபிஐ மூலமாக பணம் பெறுவது, பணம் அனுப்புவது பெரிய லெவலில் அதிகரித்து விட்டது. இதில் என்ன முறைகேடு நடப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பணம் அனுப்பும்போது தவறான வங்கி கணக்குக்கு அனுப்பிவிட்டால் அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது 100% இருக்குது. அதாவது அந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் கோல்டன் ஹவர்ஸ்ம்பாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு பண பரிமாற்றம் செய்கிறீங்க, கூகுள் பேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ இல்லை பேடிஎம்லேயோ பண்ணுறீங்க, தவறுதலாக இன்னொரு மெர்ச்சன்டைஸ்க்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க, அதை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பு 100% இருக்குது. இது எப்படின்னா, அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் சைபர் கிரைம் 1930 இந்த ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும் பட்சத்தில் போலீஸ் அவங்க நடைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்குக்கு சார்ஜ் பேக்குன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ என்ன பணம் பரிமாற்றம் நடந்ததோ அது தவறுதலாக நடந்துருச்சு, அந்த பணத்தை மீண்டும் அந்த கஸ்டமருக்கே திருப்பி அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா கூகுள் பேயில் பண்ணுறேன் இல்லை ஃபோன்பேயில் பண்ணுறேன், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த பணத்தை எப்படி நான் அதை ரெக்கவரி பண்ண முடியும்? நீங்களும் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லை. ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு திருப்பி அனுப்ப வாய்ப்பு இல்லாத போது எப்படி கொடுக்க முடியும்னா, இதுதான் சிம்பிளாக இந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்குதுன்னா, ஒரு 4 ஸ்டேஜில் கிராஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு யூசர், நம்ம கஸ்டமர் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பண பரிமாற்றம் செய்கிறோம். இது பேமெண்ட் கேட்வேக்கு போகுது. பேமெண்ட் கேட்வேங்கிறது இப்போ கூகுள் பே அவங்களோட ஓன் கேட்வே வச்சுருக்காங்க, பேமெண்ட் கேட்வே. அது மாதிரி ஃபோன்பே, பேடிஎம், அது இல்லாமல் நிறைய 200க்கும் மேற்பட்ட கேட்வேஸ் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட அதை ரேசர் பே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இன்ஸ்டாமோ, அது மாதிரியான கேட்வே, கேஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி கேட்வே, இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட கேட்வேஸ் இருக்குது. ஸோ இவங்க 24 ஹவர்ஸ் டு 72 ஹவர்ஸ் அதை சம்மந்தப்பட்ட அந்த டிரான்சாக்ஷனை பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக அந்த பண பரிமாற்றத்தை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு, மெர்ச்சன்டைஸ் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அந்த மெர்ச்சண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க, தனிப்பட்ட நபருக்குன்னா அதை அனுப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட ஓன் ரிஸ்கில் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. சம்மந்தப்பட்ட நபர் தவறாக அனுப்பிவிட்டாருன்னா அவங்க த்ரூ போலீஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சைபர் கிரைம் 1930 இமீடியட்டாக பண்ணலாம். இல்லை சம்மந்தப்பட்ட அந்த யூபிஐ போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளைண்ட்டாக அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட பண பரிமாற்றத்தை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையும். ஸோ அந்த கோல்டன் ஹவர்ஸான 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் அந்த புகாரை முறைப்படி பதிவு செய்திருக்கணுங்கிறதா ஒரு கட்டாயம் வழியை. நீங்கள் தவறுதலாக செய்துட்டீங்கன்னா எந்த டைமும் நீங்கள் ரிசீவ் பண்ண உங்களோட பணம் ஏமாற்றப்பட்ட பணம் சொல்ல முடியாது. நீங்கள் தவறுதலாக செய்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தவறாக பணம் அனுப்பிட்டா உடனடியாக 24 மணி நேரத்தில் நீங்கள் யூபிஐல புகார் கொடுத்தனாக்கா ரெக்கவரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரிசீவ். அந்த நேரம் தாண்டிட்டா ரெக்கவரி பண்ண முடியாது. ஆமாம், அவங்க அவங்களுக்கான அந்த 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் தான் அந்த பண பரிமாற்றத்தை அவங்க ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வேறு என்ன முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த யூபிஐயில்? இல்லை, யூபிஐயில் என்ன மாதிரி முறைகேடு இருக்குன்னா அது நிறையா நடந்தது. இப்போ ஒரு மெர்ச்சன்ட் போகிறாங்க, இது ஒரு தனிநபர் சீட் பண்ணுற சம்பவங்கள்லாம் நிறையா நடந்தது. இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கடையிலையும் ஒரு QR கோட், ஸ்கேனர் கோடு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனர் கோடை நிறைய பிஸியாக இருக்கிற கடையெல்லாம் போயிட்டு இவங்களோட ஓன் ஸ்கேனரை வச்சுட்டு இவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த பணத்தை அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்துடும். ஸோ நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டிரான்சாக்ஷனை மட்டும், அந்த டிக்கை மட்டும் காமிப்பாங்க. சம்மந்தப்பட்ட நபர்கள் சரி ரைட்டு கேஷ் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இவங்க அக்கௌண்ட் தான் வந்திருக்கும். அவங்க பிஸியாக இருக்கிறதுனால அதை கவனிக்க முடியாத சூழல்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் 300 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா 300 ரூபாய் பெறப்பட்டதுன்னு சொல்லி ஃபோன்பேயில் பெறப்பட்டதுன்னுலாம் வர்றாங்க. அதனால் நிறைய இந்த மாதிரி ஃப்ராடுகள்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா வந்துருச்சு. சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தக்காளி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி கூட நமக்கு பணம் கொடுத்தால் பணம் எண்ணுவதற்கு நேரம் இல்லாமல் நீங்கள் எனக்கு கூகுள் ஜிபே பண்ணிடுங்க,
நீங்க ஃபோன்பே ஃபோன்பே பண்ணிடுங்க, பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு பேடிஎம் இன்னைக்கு பண்ணிடுங்கன்னு அது ஒரு சொல்றாங்க. இந்தியனா பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து மிகப்பெரிய நமக்கு இருக்கு. வெற்றிகரமான திட்டம் தான் வந்து இந்திய கண்டிப்பா, நாட்டு கண்டிப்பா, மக்கள் மத்தியில. ஏன்னா பணத்த குடுப்பது, அது சில்லற வாங்குவது, கண்டிப்பா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா. பெரிய சிக்கலான இன்னைக்கு ரூ. 1 ரூ. 2 சில்லறை தட்டுப்பாடு நெறைய குறைஞ்சிருச்சு. அத நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். ரூ. ம். 5 ரூ. 10 கூட நம்ம கூகுள் பேல பண்ணட்டுமா? இன்னைக்கு டிப்ஸ் சாதாரணமா ஹோட்டல் போனா கூட ஒரு ரூ. 490 பே பண்ணோம்னா, ஒரு ரூ. 500 டிப்ஸும் சேர்த்து குடுத்துட்டு நம்ம ஜிபேலயே பண்ணி பண்ற சம்பவங்களும் நம்ம பணம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சேஃபா அனுப்ப முடிகிறது, சேஃபா பெற பெற முடிகிறது. முடிகிறது, பெற முடிகிறது. ஸோ ஸோ அது வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ நம்ம பணத்த எங்கேயும் கேரி பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஃபோன் இருந்தாவே போதும். எங்கனாலும் போய் நம்ம எதுனாலும் வாங்கி கொண்டு வரலாங்கிற ஒரு எளிமையான நடைமுறை இன்னைக்கு இந்தியாவுல நெறையவே வந்துருச்சு. அந்த யுபிஐல வந்து முறைகேடு இல்லாத ஒரு பண டிரான்சாக்ஷன்னா மிகப்பெரிய வெற்றி தான் வரும் ஒரு கண்டிப்பா, காலங்கள்ல. கண்டிப்பா. குறிப்பா இப்ப வந்து இந்த ஃபோன் ஆப்ல வந்து வாங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா? அந்த கடன்ல என்னென்ன ஆபத்து வாடிக்கையாளருக்கு இருக்கின்றது? அத விரிவா சொல்லுங்க சார். இல்ல ஃபோன் ஆப்ல வந்து ஒண்ணே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அதாவது வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த சிபில்ங்கிற ஒரு நடைமுறைய வந்து வெரிஃபை பண்றாங்க. ஸோ நம்மளோட கிரெடிட் அ நம்ம ரீபேமெண்ட் ட்ராக்ல எந்த மாரி நம்ம முறையா பணம் செலுத்தியிருக்கிறோம். ஒரு வங்கி கடன் வாங்குறோம்னா, அந்த இஎம்ஐ நம்ம முறையாக செலுத்துறோமா? செலுத்தாத பட்சத்தில வந்து நம்மளோட சிபில் ரிப்போர்ட் வந்து கம்மியா காமிக்கும். இது 720க்கு மேல இருந்தா நல்ல சிபில் ஸ்கோர். ஸோ 720 கீழ யாருக்கெல்லாம் சிபில் ஸ்கோர் இருக்கோ, அவங்களுக்கு வந்து வங்கிகள் கடன் கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனும் அந்த 700, 720க்கு மேல் இருப்பவர்களுக்கு கடன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாரி நேரங்கள்ல தான் வந்து இந்த மாரி மொபைல் ஆப் லோன் நிறுவனங்கள் நெறைய வந்துருச்சு. இப்போ வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, இது ஃப்ராட் எப்படி நடக்குதுன்னா, இந்த Telegram இந்த மாரி வந்து அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன் மூலமா தான் வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி போகும்போது உங்களோட மொபைல்ல வந்து அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் நெறைய டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிருது. உங்களுக்கு பண தேவை இருக்கோ, இல்லையோ, அவங்க அந்த லிங்க கட் பண்ணும்போதே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து இப்போ சமீபத்தில கூட நாங்க ஒரு கேஸ் நாங்க வந்திருந்தாங்க ஒரு பப்ளிக் ஏமாந்த ஒரு டிரைவரு. ஸோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க் வருது டெலகிராமில். ஒரு டெலகிராமில் லிங்க் வந்தோன்னே அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாரு. அவர் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக ஒரு ₹3500 வருது. சின்ன அமௌண்ட் தான். ஸோ அகைன் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு மொபைல் ஆப் மூலமாக வந்து இன்னொரு 5000 கிரெடிட் ஆகுது. என்ன 2 அக்கௌண்ட்டில் திடீர்னு நம்ம யாருக்குமே பணம் போட சொல்லலையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே நம்ம பேங்க்ல போய் கேட்கலாம்னு சொன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த இந்த இதுலேருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு. 5000 3500 உங்களுக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும்போது, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஹிந்தியில ஒருத்தர் பேசுறாரு. நீங்க இந்த மொபைல் ஆப் மூலமா லோன் வாங்கியிருக்கீங்க. நீங்க ரூ. 5000க்கு 8500 கட்டணும்னு சொல்றாரு. நான் லோனே வாங்கல அப்படிங்கிறாரு. லோனே வாங்கலைன்னு சொன்னாலும், நீ லோன் வாங்கியிருக்க நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசி மிரட்டுறாங்க. அடுத்த 10வது நிமிஷத்துல இவரோட ஃபோட்டோவ ஒரு லேடி ஃபோட்டோவோட மார்ஃபிங் பண்ணி, அவரோட கான்டாக்ட்ஸ்க்குலாம் அனுப்புறாங்க. அவரு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்துட்டு இருக்காரு. இப்படி தான் வந்து மொபைல் ஆப் மூலமா நெறைய ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம மொபைல் ஆப்ல நம்ம முறைப்படி நமக்கு பணம் தேவை என்ற நோக்கத்துல நம்ம அப்ளை பண்ணாலும், நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி ரூ. 25,000 இருக்கு அப்படின்னா, ஒரு ரூ. 22,000 தான் அவன் கிரெடிட் பண்றான். வாரம் வாரம் கட்டணும், மாசம் மாசம் கட்டணுங்கிற நடைமுறைகள்லாம் இருக்கு. ஸோ நீங்க வாங்கக்கூடிய பணம் ரூ. 25,000க்கு அவன் வட்டி வந்து அது அந்த வட்டிக்கு என்ன பேரே வைக்கணுங்கன்னே தெரியாத அளவுக்கு அது மீட்டர் வட்டியும் கிடையாது, கந்து வட்டியும் கிடையாது, ஏர்போர்ட் வட்டியும் கிடையாது. நம்ம எவ்வளோ வட்டி கேள்விப்பட்டிருக்கோம். வாங்குற ரூ. 25,000க்கு ஒரு மாசத்துல ரூ. 50,000 திருப்பி அவங்க மிரட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கிற ஒரே விஷயம் இந்த டெக்னாலஜி. டெக்னாலஜில வந்து நீங்க அந்த அவங்க லிங்க உள்ள லிங்க் வந்து கிளிக் கிளிக் பண்ணக்கூடாது. பண்ணி உள்ள போகும்போதே நீங்க வந்து அவங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அலோன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க கேலரி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அவன் ஹேக் பண்ணுறான். உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்லாம் அவனுக்கு ஷேர் ஆகுது. ஃபியூச்சரில் நீங்கள் லோனை ரீபே பண்ணலைன்னா உங்களை வந்து உங்களோட கேரக்டரை டோட்டல் அசலேஷன் பண்ணி நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டியில் வந்து உங்களை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி மிரட்டி அதிக ஏதோ பணம் ஒண்ணு குடுத்து நம்ம பறிப்பதற்கான தொலைஞ்சுட்டு முயற்சி. போவோம், நம்ம தப்பிச்சா போதுன்னு சொல்லி நீங்க அந்த லோன திருப்பி கட்டிட்டா கூட, உங்களுக்கு மறுபடியும் மிரட்டி பணம் வாங்கக்கூடிய உங்களோட பயம், பதட்டத்த தான் அவனோட மூலதனமா ஆக்கிக்கிட்டு உங்கள்ட்ட நெறைய பணம் புடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து இன்னைக்கு மொபைல் ஆப் நெறைய நடந்துட்டு இருக்கு. தேவைக்கு பயன்படுத்துங்க. உங்களோட கிரெடிட் அதாவது இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலயும் இருக்கிறது தான். நம்ம ஒரு லோன் வாங்குறோம், இஎம்ஐ ப்ராப்பரா பண்ணிட்டா, எல்லா வங்கிகளுமே வந்து பப்ளிக்கோட பணத்த இன்வெஸ்ட்மெண்ட்ட தான் எடுத்து லோனா குடுக்குறாங்க. நமக்கு தேவைக்கு கடன் வாங்கி, நம்ம நம்மளோட பிரச்சனைகளை, நம்மளோட பொருளாதாரத்தை, நம்மளோட திருப்பி கட்டக்கூடிய திறனை வந்து நம்ம கையடக்கத்துல வச்சிருந்தா, தேவையில்லாத இந்த மாரி மொபைல் ஆப்ல போய் நம்ம லோன் வாங்கி ஏமாறக்கூடிய சூழ்நிலை இல்ல. அந்த வாய்ப்பும் கிடையாது. பணம் குடுக்குறானே, கடன் குடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குனோம்னா, நம்ம வருமானத்துக்கு மேல கடன குடுத்து நம்ம இன்னும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமையும். ஈவன் கன்சியூமர் லோன் கூட பாருங்க. ஒரு லோன் முடிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு லோன் வாங்குறோம். வீட்ல ஃப்ரிட்ஜ் நல்லா இருந்தா கூட என்ன பண்றாங்க இன்னைக்கு மக்கள்? பழசாயிருச்சு இன்னொன்னு வாங்குறாங்க. ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா ஒய்ஃப்‌க்கு ஒரு மொபைல் ஃபோன். அந்த இஎம்ஐ முடிஞ்சோனே பையனுக்கு ஒரு மொபைல்ன்னு சொல்லி ஒரு கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க தான் உருவாக்கிடுறாங்க. என்ன தேவையோ நமக்கு தேவையா, தேவையில்லைங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ அதனால
மக்களோட பணம் வந்து இன்னைக்கு பேங்க்ல போய் சேவிங்ஸ் டெபாசிட்டா போகும்போது அதை எடுத்து அவங்க ரீசைக்கிள் பண்றதுக்கு பல வகையிலையும் நம்மள வந்து ஸ்கீம் கொடுப்பாங்க. நீங்க 0% இஎம்ஐல நீங்க வாங்கிக்கலாம், நீங்க இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்ல தான் செய்வாங்க. நம்ம தான் அது வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அதாவது அன்னோன் வங்கி கணக்குல இருந்தோ இல்லை அன்னோன் நம்பர்ல இருந்து வந்து நமக்கு வந்து நீங்க கால் சொல்ற செய்து மொபைல் ஆப்ல அந்த மாதிரி வருது. அது மூலமா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சைபர் கிரைம் நான் சொன்ன அதே 1930 நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரிசீவ் பண்ண கம்ப்ளைண்ட் அடிப்படைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் ஏமாற்ற பணத்தை வந்து போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட செட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் இதில் வந்து நடைமுறை சிக்கல் ரொம்ப அதிகம். இதனால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு நம்ம எந்த விலையும் கொடுக்க முடியாது. அதாவது உங்களோட கேரக்டரை அசோலேஷன் பண்ணி உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறான். அதே மீறி நீங்கள் இழந்த பணத்தை வந்து நீதிமன்றங்கள் மூலமாக நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் முறை வெயிட் பண்ணணும். ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம விட்டுட்டு போயிடலாம். பெரிய அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா அதை எளிமையாக கடந்து போய்விட முடியாது. அதை பெறுவதற்கான நடைமுறை சிக்கல்களும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்குவதிலும் சரி, நம்மளோட சேமிப்பு, நம்மளோட இன்னைக்கு வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிலாம் நிறைய வந்து நம்ம பெருகி வருகிறது. எல்லா சூழ்நிலைகளும் எந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது மூலமாக சாதகமான அம்சங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த ஹேக்கர்ஸ், இந்த ஃப்ராட்லண்ட்லாம் வந்து ரொம்ப திறமையாக வந்து அதை கையகப்படுத்தி கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிற வந்து அபகரிக்க முயற்சி செய்கிறாங்க. நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். போலீஸும் நிறையா இதுக்கான அட்வைசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேங்க்லேயும் நிறையா வந்து இதுக்கான அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சம்மந்தப்பட்ட தகவல்களை குறிப்பாக வந்து இந்த ஓடிபிகளாம் வந்து நிறையா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம வந்து கருத்தில் கொண்டு தேவையில்லாத அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் நமக்கு யாராவது மெசேஜ் அனுப்புகிறாங்க, இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மனநிலை கூடிய மட்டும் நமக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை மட்டும் மொபைலில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இந்த அன்ஆத்தரைஸ்டு இந்த டெலிகிராமில் வர லிங்க்கு, இது போன்ற தேர்ட் பார்ட்டி அன்னோன் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ல வந்து அவங்க வந்து நம்மளோட கேலரி ஆப்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அலோவ் கொடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போறது நல்லது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஆப்ல நடக்கிற ஃப்ராட்லாம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணா கூட அடுத்து வந்து அவங்களுக்கு அது மறுபடியும் நீங்க லோனை நீங்கள் ஒரு 25,000 உங்களுக்கு லோன் வேணும், உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலான்னு சொல்லி அவன் அனுப்புகிறான். நீங்கள் அதை கேலரியை வந்து டவுன்லோட் பண்ணிக்க நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா அந்த லோன் வராது. ஸோ அதுக்காகவே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அலோவ் கொடுத்துட்றாங்க. அவனோட ஒரே ஆயுதமே வந்து உங்களோட கேலரியும் கான்டாக்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணும்போது தான் நீங்கள் திருப்பி கட்டாத பணத்தை வந்து அவன் மிரட்டி வாங்க முடியும். நம்ம பயத்தை, பதட்டத்தை உருவாக்கி 25,000 50,000 அவன் பிடுங்கக்கூடிய விஷயமா அவன் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இந்த சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து காவல்துறை எப்படி அணுகணும் சார்? அவங்க மீது எந்த சொன்னேன், காவல்துறையில் வந்து நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை 1930 பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நம்ம எந்தெந்த நம்பரில் வந்து நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, நம்ம சம்மந்தப்பட்ட விவரங்களை அவர்கள் எவ்வாறு சேகரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் காவல்துறையில் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து உங்களோட சம்மந்தப்பட்ட எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி கிட்ட கொடுக்கலாம். சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கீங்க, சென்னை, திருச்சி, மதுரையில் வந்து சிட்டி கமிஷனர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் 1930 கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். முடிஞ்சால் ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதற்கான மனு ரசீதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் முடிந்த அளவுக்கு பின் காலங்களில் வரும் பிரச்சனைகளை நம்ம தவிர்ப்பதற்கான வாய்ப்பாக அது இருக்கும். ஃபோன் ஆப்பில் வந்து கடன் வாங்குவதும் தவிர்ப்பது நல்லது. ஆமாம், 2 விஷயம். ஒன்று வந்து இது மாதிரி அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம வாங்குகிற லோனில் வந்து நம்மளை வந்து மிரட்டி பணம் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மீறி உங்களுக்கு பணம் தேவைப்படுகிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஆப் மூலமாக லோன் வாங்குனீங்கன்னா அது வந்து கந்து வட்டியை விட மோசமான வட்டி. முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும்ங்கிறது தான் நமக்கு. இது போன்ற நடவடிக்கையில் வந்து தனியார் நிறுவனம் தான் ஈடுபடுது. இல்லை, தனியார் நிறுவனங்களை இது போன்ற நிறுவனங்கள் நிறைய சைனாவின் ஆதிக்கம் வந்து இந்த மொபைல் ஃபோன் ஆப்பில் இருக்குது. எல்லா நாட்டு மக்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இன்னைக்கு அவங்க தான் இந்த மொபைல் ஆப் அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணி த்ரூ இந்த மாதிரி டெலகிராமில் ஸோ அந்த அன்ஆத்தரைஸ்டு ஆப் மூலமாக வந்து ஷேர் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் சீனாவின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து போலியான ஆவணம், போல் நிறுவனத்தை வைத்து கடன் வாங்குறாங்க இல்லையா சார்? அது எப்படி சார்
வங்கி நிர்வாகம் வந்து தடுக்கணும் எப்படி? இல்லை, வங்கிகளில் வாங்கும் கடனுக்கு வந்து நிறைய நடைமுறைகள் இருக்கிறது. போலியான ஆவணங்கள் மூலமாக வந்து நம்ம நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, அது பர்டிகுலராக நம்ம போலியான ஆவணங்கள்ங்கும் போது அது ஹவுசிங் லோனுக்குள்ள தான் போய் ஆகணும். ஹவுசிங் லோன் வந்து 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது நம்ம மேலே நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம, அதாவது நம்மளோட சொத்தின் பேரில் கடன் வாங்க வேண்டும்னால் அது மார்க்கேஜ் லோன் சொல்லுவாங்க, அடமான கடன். அதில் வந்து பேங்கை பொறுத்த மட்டும் பேங்க்குன்னு சொல்லிட்டு பேனல் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. நம்மளோட டாக்குமெண்ட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறுவனங்கள் பெறும் கடன்கள் எப்படின்னா, அவங்களோட சொத்துக்களின் பேரில் கொடுப்பாங்க. அதே மீறி வந்து தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட்ஸை வந்து கொலட்ரலாக எடுத்துட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க ப்ராப்பராக லோனை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்காக அவர்களுக்கு மேலும் பணம் தேவைப்படும். அவங்க ஓடியாவோ இல்லை சிசியாவோ வாங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த விரிவாக்கத்திற்காக நிறுவனத்தின் சப்போர்ட் வந்து பேங்க்குக்கு தேவைப்படும். பேங்க்கும் அந்த நிறுவனத்தை சார்ந்து தான் இருப்பாங்கங்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலையில் வந்து சில டாக்குமெண்ட்ஸை கொலட்ரலாக எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. என்னைக்கு, அதாவது அவங்க கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. என்னைக்கு அவங்க அக்கௌண்ட் வந்து என்பி ஆகுதோ அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து வரும். பேங்க் வந்து அவங்க சர்ஃபாசி ஆக்டில் அவங்க பொசிஷனை எடுக்கும்போது அதை மறுபடியும் ஆக்ஷனுக்கு கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி நடைமுறை சட்ட சிக்கல்கள்லாம் வரும். ஸோ அது வரைக்கும் இவங்க கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா பேங்க்குக்கும் எந்த இழப்பும் கிடையாது, சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கும் எந்த இழப்பும் கிடையாது. சார், இப்போது மொபைல் ஆப் பற்றி பார்த்தோம். இப்போது பர்சனல் லோனில் என்னென்ன ரிஸ்க் இருக்கா சொல்லுங்கள் சார். இல்லை, பர்சனல் லோனில் எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கான்னா, நம்ம தேவைக்கு தான் நம்ம வாங்குகிறோம். ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு லோனும் வந்து குப்பனும் சுப்பனும் தன் கடுமையான உழைப்பினால் சேகரித்த பணத்தை அவன் வந்து பேங்க்கில் போட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை அவன் டெபாசிட்லேயோ போட்டு அவனோட ஃபியூச்சருக்காக வச்சுருக்கிற பணம். ஸோ நம்ம தேவைக்கு லோன் வாங்கினா நம்ம திருப்பி கட்டி தான் ஆகணும். ஆனால் வசூலிப்பதற்கென்று சில நடைமுறைகள் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது. அதை மீறும் என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸு, அதை மீறும் வங்கிகளின் மேலும் தான் நம்ம குற்றம் சாட்டணும் மொழிய. நம்ம வந்து லோனை வாங்கிட்டு கட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கட்டலைன்னா அது வாராக்கடனாக வங்கிக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறும். சம்மந்தப்பட்ட அந்த வங்கிகள் வந்து நிதி நிலைமை மிக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு திவாலாகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால வந்து கடனை வசூலிப்பதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. ஆர்பிஐ நார்ம்ஸ் வந்து காலை 9 மணி முதல் 6 மணி வரை தான் அலைபேசிகளோட அழைத்து அவர்களை வந்து பணம் கட்ட சொல்லி வலியுறுத்த வேண்டும். வீட்டிற்கு சென்று வசூல் செய்யக்கூடாதுங்கிற நடைமுறை பின்பற்ற வேண்டும்ங்கிறது வந்து ஆர்பிஐ ரூல். பட் சில வங்கிகள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிபில் ஸ்கோர் பாதிப்படைந்திருந்தாலும் அவர்கள் எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு கூண்டாஸ் வச்சு மிரட்டி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தகாத வார்த்தைகளில் பேசி அவங்களோட யாரெல்லாம் அவங்க தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெலிஃபோன் நிறுவனங்கள் மூலம் சிடிஆர் ஃபைல் எடுத்து அவங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் வந்து இவங்க கடன் கட்டாமல் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியுமா, இவங்க எங்கள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தவறுதான ஒரு விஷயத்தெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அலைபேசியில் அழைத்து காலை 9 மணி முதல் 6 மணிக்குள்ளே நீங்கள் பணம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தெரியப்படுத்தலாம் மொழியா. அவர்களை சார்ந்த நபர்களிடம் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்கிற வழிமுறையை வந்து பின்பற்ற வேண்டும். இன்னும் அதிகப்படியாக சில நிறுவனங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறது, அவங்க ஆஃபீஸில் போய் டார்ச்சர் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி நடந்ததுன்னா சம்மந்தப்பட்ட இப்போ யாருமே வந்து லோன் வாங்கிட்டு கட்டக்கூடாதுன்னு இல்லை. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலேருந்து வந்து அவசர மருத்துவ தேவைகள் இருந்திருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க லோன் கட்டாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. மக்களும் வந்து வாங்கி கடனை முறையாக செலுத்தணும். அதையும் மீறி பேங்க் கூண்டாஸ் வச்சு மிரட்டுறாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட மிரட்டுறாங்க, இல்லை உங்கள் இன்லாஸ்ட்டை போய் மிரட்டுறாங்க, உங்களோட சம்மந்தப்பட்ட நபர்களை மிரட்டுறாங்கன்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட எந்த பகுதியில் இருக்கீங்களோ நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க வந்து மிரட்டுறாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை வச்சு நீங்கள் 100 கால் பண்ணலாம். உங்கள் உறவினர்களை வச்சு 100க்கு ஃபோன் பண்ணி இங்கெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்கிட்ட முறையாக புகார் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து தற்காலிகமாக தப்பித்துக் கொள்ளலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்கல. பேங்க்ல அவங்க வாங்கின கடனை நீங்கள் வசூலிக்கக்கூடிய ஒரு முகவர் வசூலித்து கொடுத்தா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அந்த இன்சென்டிவ்காக நீங்கள் உழைக்கிறீங்க. தேவையில்லாமல் வந்து சம்மந்தப்பட்ட கடன் வாங்கினவங்க கிட்ட நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டு அவங்களை தற்கொலை முயற்சி வரை கொண்டு போய் நீங்கள் விட்டுறீங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ அவங்க கட்ட வாய்ப்பு இருந்தால் கட்ட போகிறாங்க, இல்லை அவங்க கேட்குற கால அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களா போய் கட்ட போகிறாங்க.
இல்லையா அவங்க ஃபியூச்சரில் லோனே வாங்க முடியாத ஒரு நடைமுறையை சிபில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது தள்ளுபடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் இல்லையா. நீங்கள் மிரட்டியோ இல்லை அவங்கள வந்து துன்பப்படுத்தியோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் தான் வந்து அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போகிறீங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ பேங்க் என்ன சொல்லுதோ அந்த ஆர்பிஐ நார்ம்ஸ் படி தான் நீங்கள் கலெக்ஷன் பண்ணணுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். பர்சனல் லோனில் குறைந்தபட்சம் டு அதிகபட்சம் எவ்வளோ கடன் வாங்கலாம் சார்? இல்லை, அது அவங்கவுங்களோட தகுதிக்கு அடிப்படையில் அவங்களோட திருப்பி கட்டக்கூடிய திறனுக்கு அடிப்படையில் தான் பேங்க் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். இது வந்து புஷ் பண்ணுறதே வந்து பேங்கர்ஸ் தான். ஒரு ஒரு 50,000 சம்பளம் வாங்கக்கூடியவன் வந்து 25,000 டொமஸ்டிக் எக்ஸ்பென்ஸ், 25,000 ரீபேமெண்ட் சோர்ஸ்னா ஏதாவது வங்கி கடன் வாங்கினதுக்கான திருப்பினா அவன் ஒரு 2 வீலர் வச்சு லோன் வச்சுருப்பான், அதுக்கு ஒரு 3,000 கட்டுவான். அப்புறம் ஒரு கார் வாங்குவான், அதுக்கு ஒரு 6,000 கட்டுவான். அப்புறம் ஒரு ஹவுசிங் லோனா இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு பேரில் அடமான கடன் வாங்குவான், அதுக்கு ஒரு 10,000 கட்டுவான். ஸோ 20,000 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு அவசர தேவைக்காக நகையை பிளச் பண்ணியிருப்பான், அதுக்கு வட்டி கட்டணும். ஸோ இது எல்லாமே சிவில் ரிப்போர்ட்டில் பார்த்தா அவனோட ஹிஸ்ட்ரியில் எங்கெங்கே லோன் இருக்குது அதுக்கான கமிட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். மறுபடியும் அவனுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறது, அப்புறம் கிரெடிட் கார்டில் ஒரு பர்சனல் லோன் கொடுக்குறது, அப்புறம் மொபைல் ஆப்பில் லோன் கொடுக்கும்போது நீ 50,000 சம்பளம் வாங்குறவனுக்கு நீ 1,00,000 நீ கட்டக்கூடிய ஒரு பாரத்தை நீ கொடுத்தீங்கன்னா எப்படி கட்டுவான்? ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து பேங்க் கடன் வாங்கி வெளியில் வாங்கி கட்டுவான். அப்புறம் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவான்? வீட்டை மாற்றிட்டு போவான். அப்புறம் அவனை தேடுறது, அவனை உறவினர்கள் தேடுறது, இது மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ அவனோட தகுதியின் அடிப்படையில் கடன் கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனையே இல்லை. தகுதிக்கு மேலே இவங்களும் வாங்குறாங்க, தகுதிக்கு மேலே கரெக்டாக கட்டுறாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பீங்க. நிறைய நம்ம ஏதோ ஒரு முக்கியமான கால் நினச்சி அட்டன் பண்ணுவோம். சார் உங்களுக்கு உங்கள் கார் லோனை ட்ராக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்பான். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் தேவையானுப்பான், சார் ஹவுசிங் லோன் தேவையானுப்பான். ஸோ நமக்கு தேவையில்லையோ. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையில் 1000 இருந்ததுன்னா நீங்கள் 1000 பிளான் பண்ணுவீங்க. உங்கள் கையில் ஒரு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ஸோ இப்படி தான் வந்து கடன் வந்து நம்மளை சுற்றி வளைத்து போட்டு விடுகிறது. என்ன தேவையோ மக்களும் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து செய்யக்கூடாது. பேங்கர்ஸும் வந்து மக்களுக்கு வந்து லோனை கொடுத்து புஷ் பண்ணக்கூடாது. லோன் கொடுக்கின்ற வங்கி நிர்வாகம் இருக்கு இல்லையா, கொடுத்த லோனை வந்து கட்டினா தானே வங்கி சிறப்பாக செயல்பட முடியும். வங்கி பக்கமும் நான் அதான் சொன்னேன். ஒன்று மக்கள் தெளிவாக புரிந்துக்கொள்ள, நீங்கள் கட்டாத ஒவ்வொரு பணமும் குப்பனும் சுப்பனும் தன் பிற்காலத்திற்காக சேமித்து வைத்த பணம். அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கட்டலைன்னா அது வாராக்கடனாக இருக்கும். வாராக்கடன் அதிகமானால் பேங்க் திவாலாகும். பேங்க் திவாலானா இழுத்து மூடிட்டு போகணும். ஏன்னா இந்தியாவில் வராக்கடன் வந்து அதிகமாக ஒரு நாளுக்கு அதிகரிச்சுட்டே வருது. ஸோ வந்து இப்போ கிரெடிட் கார்டும் தேவையில்லைன்னு சொல்ல வைங்களா சார்? அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. இல்லை, எல்லாமே இப்போது அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த உறவுகளும் இரவு 12 மணிக்கு வீட்டை கதவை தட்டி எனக்கு ஒரு 1000 வேணும், 50,000 வேணும், 1,00,000 ரூபான்னா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இவன் கேட்குறான்னா இவன் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான், கொடுத்தா திருப்பி வருமா அப்படின்னு 1008 யோசிச்சு நாளைக்கு காலைல தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தேவை என்றால் 24x7 உங்களுக்கு என்ன கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை வந்து வங்கி கொடுத்துருக்கு. நீங்கள் அதை முறைப்படி யூஸ் பண்ணுறீங்களா, நம்மளுக்கு கட்டும் திறன் இருக்கா, இதை யூஸ் பண்ணால் கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் தான் உங்கள் செலவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க இல்லையா. இது கிரெடிட் கார்டு வச்சுக்க கூடாதா, வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது உங்களுக்கு 5 முதல் 20% வரை டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. சில கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் வந்து பெட்ரோல் போடும்போது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும் மொழியை வச்சுக்க கூடாதா வைக்கணுமாங்கிறது இங்கே நம்ம கொஸ்டினாகவே எடுத்துக்க முடியாது. நமக்கு தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தேவையில்லை என்றால் தூக்கி எறிந்து விட வேண்டும், அவ்வளோதான். ஸோ அதை கடன் கொடுக்கின்ற வங்கிகளும் வந்து ஒரு விதிமுறையை வந்து கடைபிடிக்கணும். கடனை வாங்கின்ற பொதுமக்களும் வந்து கடனை செலுத்துவதில் முறையான விதிமுறையை பயன்படுத்தினால் வந்து நடைமுறை கடைபிடித்தால் வந்து 2 பேருக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அரசு வங்கி தனியார் வங்கியில் கடன் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த கடனை செலுத்தவில்லை என்றால் அவளை வந்து காவல்துறை கைது செய்யுமா? காவல்துறை வந்து கைது செய்வதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் நம்ம வந்து வங்கிகளில் வாங்கும் கடனுக்காக இல்லை. வங்கிகளை வாங்கக்கூடிய ஹவுசிங் லோன், மார்க்கேஜ் லோன், வெஹிக்கிள் லோன், இந்த 3 லோனும் வந்து செக்யூர்ட் லோன். இதுக்காக நம்ம ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம், இல்லை வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நம்ம திருப்பி கட்டாத பட்சத்தில் சம்மந்தப்பட்ட வங்கிகள் வந்து நமக்கு வந்து சர்ஃபாசி ஆக்டில் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ 13(2), 13(4), அதுக்கப்புறம் சிம்பாலிக் பொசிஷன், ஃபிசிக்கல் பொசிஷன், ஆக்ஷன், இதுமான நடைமுறைகள் தான் போகும். வெஹிக்கிள் லோனை பொறுத்த மட்டும் நம்ம 2 EMI 3 EMI கட்டலை, நம்ம கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லைங்கும் போது முறைப்படி முன்னெல்லாம் வந்து டெலகிராம் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு வண்டியை வந்து சீஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இப்போ இமெயில் மூலமாக தகவல் கொடுக்குறாங்க, சீஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. சீஸ் பண்ணதுக்கப்புறம் அதே வண்டி வேணும்னா
நம்ம மறுபடியும் வந்து அவங்க கிட்ட வந்து சீசிங் சார்ஜஸையும் செலுத்தி விட்டு தான் பெறக்கூடிய நடைமுறைகள் இருக்கு. பட் இந்த பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோனு இதெல்லாம் இந்த மொபைல் ஆப்ல வாங்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ். இதுக்காக நம்ம எந்த ஆவணங்களையும் கொடுக்கல. நம்ம கொடுக்கறது வந்து நம்மளோட ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி அவன் கொடுக்குறான். நம்ம அதுக்காக ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் தான் கொடுக்குறான். இதனால் நம்ம சிவில் ஸ்கோர் பாதிக்கப்படும் ஒழிய நம்மளை கைது செய்வதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸு இந்த மொபைல் ஆப்லாம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு நோட்டீஸ் வரும். ஒரு வழக்கறிஞர் மூலமாக வந்து உங்களை வந்து 10 நாளில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் இந்த லோனை கொடுக்கலனா அப்படின்னு சொல்லி குஜராத், நொய்டா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசில் ஏதோ ஒரு முகவரியிலேருந்து ஒரு வழக்கறிஞர் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் வரும்போது இதை வந்து நீங்கள் ஈஸியாக கடந்து போகக்கூடாது. அந்த நோட்டீஸ் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை வைத்து அதற்கான முறையான பதிலை கொடுத்து விட வேண்டும். அதோடு அந்த வேலை முடிஞ்சது. அதையும் மீறி உங்களை யாராவது கூண்டாஸ் வர்றாங்க, வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்கன்னா சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் நீங்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம். ஏற்கனவே எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, நான் கடனை முறையாக செலுத்தவில்லை, செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது இல்லை, நான் என்னோட வழக்கறிஞர் மூலமாக நான் ஒரு 6 மாத கால அவகாசம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து அதை புகாராக கொடுத்து நீங்கள் தற்சமயமாக நீங்கள் வந்து அந்த அவங்க டார்ச்சர்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து எல்லா பேங்குக்குமே வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் ஆர்பிட்ரேட்டர் மூலமாக, சோல் ஆர்பிட்ரேட்டர் மூலமாக அதை திருப்பி செலுத்துவதற்கான நடைமுறைகள் இருக்கும். இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் ஆக்ட் 1996 செக்ஷன் 17 படி என்னென்னா, நம்ம பணத்தை திருப்ப முடியவில்லைன்னா ஒரு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் முறைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கி நம்ம பணத்தை வந்து வெவ்வேறு தவணைகளில் செலுத்தி இந்த கடன் தொகையை வந்து செலுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இது வந்து ஒரு காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் கொடுத்து காவல் நிலையம் மூலமாக வந்து நம்ம கைது செய்வதற்கான நடைமுறைகள் இல்லை. முன்னொரு காலத்தில் இருந்தது. குற்றவியல் நடைமுறை சட்டம் 156 பிரிவு உட்பிரிவு 2 கீழே வந்து அவங்க டைரக்ஷன் வாங்கி நம்மளை கைது செய்வதற்கான நடைமுறைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து இது மாதிரி இந்த டைரக்ஷனை வந்து தவறுதலாக நிறைய வங்கிகள் வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே குவாஷ் பண்ணி நம்மளை ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் காவல்துறை கைது செய்வதற்கான எந்த நடைமுறை சாத்தியங்களும் வங்கி கடன்களுக்கு இல்லை. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மிரட்டினாங்கன்னா இவங்க பயம், பதட்டத்தை தான் அவங்க மூலதனமாக பயன்படுத்திட்டு உங்களை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ண முடியும் இல்லையா, அவங்க போலீஸ் மூலமாக நடவடிக்கை. அதாவது அரசு வங்கி, தனியார் வங்கியில் கடன் வாங்கி குறித்த காலத்தில் கட்ட முடியவில்லை என்றால் கடன் வாங்கி இல்லை, தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஹவுசிங் லோன், மார்க்கேஜ் லோன், வெஹிக்கிள் லோன் எல்லாமே செக்யூர் லோன்ஸ். அவங்க வந்து நீதிமன்றங்கள் மூலமாக உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்க ரெக்கவரி பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸை செக்யூர் பண்ணி அவங்க ஹவுசிங் லோனாக இருந்தால் ஆக்ஷன் மூலமாக உங்களோட பணத்தை வந்து அவங்க திருப்பி கட்ட செய்து விடுவார்கள். வெஹிக்கிள் லோனாக இருந்தால் சீஸ் பண்ணிடுவாங்க. அன்செக்யூர் லோன்ஸ் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளாக வந்து பேங்க் வந்து பயன்படுத்திக்கிறாங்க கூண்டாஸ் வச்சு. அந்த லோனை மட்டும்தான் நான் சொல்கிறேன். காவல்துறை கைது செய்வதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறத வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் கட்டாத ஒவ்வொரு பணமும் அது வாராக்கடனாக யாரோ ஒருவர் தலையில் அது பழுவாக அமைங்கிறத புரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான லோன் வாங்குங்க. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து தலையிடாதுங்கிறத கருத்தை பதிவு செய்கிறேன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நீங்களும் மீண்டும் இது போன்ற மற்றொரு சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயபாலன்.